அப்பா அப்பா வாமா. ஏமா ஒரு ஃபோன் பண்றதா பஸ் ஸ்டாண்டுக்கு காரன் போயிருப்பல. பரவாயில்லப்பா, லேட்டா இருந்தா ஆட்டோ பிடிச்சு வந்தேன். ஆமா, இது முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாமான்னு ஃபோன் பண்ணீங்களே, என்னப்பா விஷயம்? எல்லாம் ரேகாவா உன் தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி தான்மா. நம்ம பக்கத்து ஊர்ல பரசுராமோட சின்ன மகனுக்கு பொண்ணு கேட்டாங்கம்மா. நானும் நல்ல இடமாச்சேன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா உன் குழந்தைனார தான் கட்டிக்குவாளாம், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமா. அவளை நீயே என்ன கேளுமா. அப்படியா சொன்னா? இருப்பா, நானே கூப்பிடுறேன். ரேகா, ரேகா, வாடிங்க. அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. ஆமாக்கா, நான் சிவாவை விரும்புறேன், அவரை தான் கட்டிப்பேன். அவரை தவிர வேற யாரும் என் புருஷன் இல்ல. ஏமா புரிஞ்சுக்காம பேசலாமா? அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தா என் இதயமே வெடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுமா. நீயே கேட்டிருந்தா அதனுடைய வலி உனக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்பா என்னப்பா, என்ன அப்படி பேசினாங்க சொல்லுங்க. ஒன்னா இருந்த குடும்பத்தை நீதான் பிரிச்சிட்டியா, அவங்க சந்தோஷத்தை நீதான் கெடுத்துட்டியா. இன்னும் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசுனாங்கம்மா. அதை கேட்டு என் மனசே உடஞ்சி போச்சுமா. அப்பா அப்படியே பேசினாங்க? வயசானாலும் வாய் கொழுப்பு மட்டும் அடங்காதுப்பா. நல்ல சோறு தண்ணி இல்லாத போதே இந்த பேச்சு பேசினாங்கன்னா 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னா இன்னும் என்னென்ன பேச மாட்டாங்க. இங்க பாருடி, நான் அங்க போய் வாக்கப்பட்டு கஷ்டப்பட்டதே போதும். நீயாவது ஒரு நல்ல இடத்துல போய் சந்தோஷமா வாழ்ற வழி பாரு, புரியுதா? அக்கா, அவங்க அப்படி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் மனசுல அவரை நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட என்னால எப்படிக்கா வாழ முடியும்? என்ன ரேகா, என்ன புரியாம பேசுற? இங்க பாருடி, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை நம்ம தான் மாத்திக்கிறோம். இங்க பாரு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அந்த கேடு கட்ட குடும்பத்துல என்ன இருக்கு? இதையும் மீறி நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நானும் அப்பா உயிரோட இருக்க மாட்டேன். அத மனசுல வச்சு. அப்பா, அம்மா, பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன்பா. எங்கப்பா அம்மா? அம்மா இப்பதான். ராஜா, எப்படி வந்த? நல்லா இருக்கியா? என்னடா இப்படி அழைச்சு போயிட்ட? ஆமா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மருமக வரலையா? இல்லைம்மா, நான் மட்டும் தான் வந்தேன், மருமக வரல. தம்பி எங்கப்பா? வேலைக்கு போயிட்டானா? ஏப்பா வேலையெல்லாம் பரவாயில்லையா? புது இடத்துல என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியானா தினமும் நானும் அம்மாவும் நினச்சிட்டே இருப்போம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் சந்தோஷமா நல்லாவே இருக்கிறோம். அது போதும் சாமி, நீ நல்லா இருக்கணும்னு தான் நானும் அம்மாவும் தினமும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். ஹலோ, யாருங்க? சிவாவோட அப்பாங்களா? ஆமாங்க சார், நான் மெயின் ரோட்ல இருந்து பேசுறேங்க. சார் சொல்லுங்க. உங்க பையன் சிவா 2 வீலர்ல ட்ரையல் போறப்ப லாரிக்கார வந்து மோதிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, என் பையனுக்கு என்ன ஆச்சு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போலாம்.
எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர், அவன் எப்படி இருக்கான் சொல்லுங்க. ஒன்றும் பதட்டப்படாதீங்க, அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை. ஆனா ஆக்சிடென்ட் பலமா அடிபட்டதுனால அவருக்கு ஒரு காலை எடுத்தாச்சு. டாக்டர், பையனோட காலை எடுத்தாச்சா? என்ன சாமி சொல்றீங்க? எங்களுக்காக தினமும் ஓடு கஷ்டப்படுற பையனோட காலை எடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. வேண்டாம் சாமி, என் தங்கத்தை கால் இல்லாம என்னால பார்க்க முடியாது சாமி. டாக்டர், இந்த உடம்புல வர்ற உசுர அவனாலதான் டாக்டர். டாக்டர், என்னோட காலை எடுத்து என் பையனுக்கு வச்சு விடுங்க டாக்டர். இல்ல, உங்களோட வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளை எடுத்து வேணா இன்னொருத்தர் வைக்கலாம ஒழிய வெளியுறுப்புகள் எதையும் எடுத்து வைக்க முடியாது. உள்ள ஆபரேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? எங்களுக்காக ஓடு கஷ்டப்பட்டு காலை எடுத்துட்டாங்களா? கல்ல கட்ட இடமெல்லாம் கடவுள் நினைச்ச கை எடுத்துக்கப்பட்டனே. ஒரு கடவுளை கூடவா கண் இல்லாம போச்சு. நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டவனோட கால் இல்லாம பாக்குற சக்தி நமக்கு இல்லைங்க. இல்ல, எந்த சாமியுமே இல்லைங்க, எந்த சாமியுமே இல்ல, எந்த சாமியுமே கூப்பிட மாட்டாங்க. வாங்க சார், வாங்க. நேத்து போன மனுஷன் இன்னைக்குதான் வீட்டுக்கு வரணும்னு தெரிஞ்சதோ? கவிதா, என் மனசு சரியில்லை, வேணா என்ன வம்பு கிழக்காத. என்னது? நான் கேள்வி கேட்கறது உங்களுக்கு வம்பு கிழக்கிற மாதிரி இருக்கா? அப்ப எங்க போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் எதுவும் கேட்க கூடாது. வாய் முடின்னு பேசாம இருக்கணுமா? சொல்லுங்க. ஏன்டி புரிஞ்சுக்காம பேசுற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஊரை சுத்திட்டு வரல. நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னு தான் போனேன். போன இடத்துல என் தம்பிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லியும் போக வர முடியுமா? அதனால தான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னை சந்தேகப்பட்டு பேசாத கவிதா. சரிங்க, போன தோசத்துக்கு 5-10 கொடுத்துட்டு வர வேண்டியதானே? அது என்ன ராத்திரி பூரா பக்கத்திலே இருந்து இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கவிதா, சாதாரண அடிபட்டிருந்தா வந்திருப்பேன். ஆனா என் தம்பிக்கு ஒரு காலை எடுத்துட்டாங்க கவிதா. அப்படிப்பட்ட நிலையில கூட அவன் பக்கத்துல நான் இல்லைன்னா எப்படி கவிதா? ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அவங்க முதலாளி பார்த்துட்டாங்க. கூட பிறந்ததுக்கு அவசரம் நான் இல்லைன்னா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? இந்த ஊரை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? சாத்துக்கும் இல்லைன்னா யாரு கொண்டு வந்து கொடுக்கறா சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, இந்த ஊரார்லாம் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு ஒட்டு கேட்டுட்டு அதவே வெளியில போய் 1க்கு 2 மூட்டி விடுறதா இந்த ஊரோட பழக்கம். அதை விட்டுட்டு அதை பத்தி நாம ஏங்க கவலைப்படணும்? பேசு கவிதா, நீ என்னென்ன பேச நினைக்கிறியோ எல்லாத்தையும் பேசு. இங்க பாருங்க, நான் ஒண்ணு அனாவசியமா பேசல. எங்க அப்பா உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்பதான் புறப்பட்டு போறாரு. அது ஒண்ணு இல்ல, என் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா, அதனால நம்ம 2 பேத்தையும் நாளைக்கே ஊருக்கு வர சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் ஊருக்கு வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா. நீங்க வராம அங்க போய் நான் என்ன பண்ணட்டும்? ஓஹோ, உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனா உடனே ஓடி போயிருவீங்க. என் குடும்பத்துல ஏதோ ஒரு விசேஷம்னா வர மாட்டீங்க, அப்படித்தானே? போது கவிதா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத ப்ளீஸ். என்னை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. போங்க போங்க, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்னடா ஆச்சு? ஒரு கால் போற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு? வாடா ரவி,
வந்து சொல்றா. டேய் சிவா, ஒரு கால் போற அளவுக்கு இப்படி என்னடா நடந்துச்சு? ஒன்றும் இல்லைடா, பைக்கு ட்ரையல் பார்க்கலான்னு ஓட்டிட்டு போனேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சாரி சிவா, நான் கோயம்புத்தூர் 10 நாளாக போயிட்டேன், இன்னைக்கு தான் வந்தேன், இல்லைன்னா அப்பயே வந்து பார்த்துருப்பேன்டா. பரவாயில்ல விடுடா, அப்பவே வந்து பார்த்தா மட்டும் என் போன கால் வந்துடவா போகுது. என் தலைவிதி கால் போயிடுச்சு, அவ்வளோதான் விடு. கவலைப்படாத சிவா, உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்படா. கூடி சீக்கிரமே என் கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன்டா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, வர 25ஆம் தேதி எனக்கு கல்யாணம்டா, அவசியம் வரணும். என்னடா அப்படி பார்க்குற? பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ரேகா தான். ரவி, என்ன ரவி சொல்ற? இல்லடா, நான் ரேகாவை விரும்புகிறேன்னு எங்கள் அண்ணன்கிட்ட போய் சொன்னேன். அவர் உடனே ரேகாவோட அப்பா கிட்ட கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டாரு. நீ அவசியம் வரணும்டா. ரவி, நான் இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் வர முடியுமோ முடியாதோ, இருந்தாலும் உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் ரவி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றியா? சொல்றா, சரிடா. இல்லை, ரேகாவை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லணும், என்ன கொஞ்சம் வந்து பார்க்க சொல்றியா? ஓகேடா, உடனே போய் வர சொல்றேன்டா. உடம்பு நல்லா பார்த்துக்கோடா. சரி ரவி. ஏண்டா பிச்சைக்கார நாய, ஏண்டா பணத்தை வாங்கிட்டு என்னடா ஏமாத்துற? அப்படியெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, கூடி சீக்கிரமே உங்க காசை திருப்பி கொடுத்துறேன். ஏண்டா மன்னிப்பு கேட்கறதுக்கே மாச கணக்கு ஆகுது, நீ என் கடனை திருப்பி கொடுக்கணும்னா வருஷ கணக்கு ஆயிர மாட்டிருக்குது. அப்படியெல்லாம் இல்லைங்க, மினிமம் கொடுத்துருவேன். எப்படா கொடுப்ப நீ? ஏண்டா வட்டி கொடுக்கறேன்னு குத்தி காட்டுறியா? கடனை வாங்கி கடனை கட்டுனா நீ கட்டையில போற வரைக்கும் அந்த கடனை மட்டும் தான் காட்ட முடியும். இன்னைக்கு நான் சட்டையை பிடிச்ச மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தவன சட்டையை பிடிப்பான். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. ஒன்னு பணத்தை கொடு, இல்ல உன் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடு. பாயிடு, அந்த வெத்து பாத்திரத்தை எடுத்து வந்து அவனை கையெழுத்து வாங்கடா. தம்பி, நான் இறந்தேன் பழனிசாமி. நீ எங்க நடுப்பேருக்கு போ, இல்ல நாண்டுகிட்டு சாவுடா. கடனை கட்ட முடியாதவனுக்குலாம் இதுதான் கதி. ஏதோ பேசிட்டு வர சொன்னீங்களாமா? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்ல. ரேகா, நிஜமாவே என்ன மறந்துட்டியா நீ? உங்களை மறந்து பல நாள் ஆச்சு, அதனாலதான் ரவியை கட்டிக்க சம்மதம் சொல்லிருக்கு. ரேகா, நிஜமாவே என்ன மறந்துட்டியா ரேகா? ஆமாங்க, உங்களை மறந்தனாலதான் இன்னொரு கல்யாணத்துக்கு நான் தயாராயிட்டேன்.
எப்போ என் அப்பா உங்க வீடு தேடி வந்தப்போ உன் அப்பா அம்மா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அப்பவே என் மனசுல வந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். உன்னை கட்டிட்டு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? ரேகா, நீயா இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலையே. ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் கூட என்னை காப்பாத்துவேன் நம்பினேன், காதலிச்சேன். ஆனா கால் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? என்ன வேலைக்கு போவ? என்னை எப்படி காப்பாத்துவ? சொல்லு, நீ சொல்லு சிவா. ரேகா, காசு பணம் முக்கியம் இல்ல, உன்னோட வாழ்ந்தா போதுன்னு சொன்னியே. காரு பைக் எல்லாம் வேண்டாம், உன் பழைய சைக்கிள் இருந்தா கூட பரவாயில்ல, உன் கூட சந்தோஷமா வாழ்றேன்னு சொன்னியே. இன்னைக்கு இப்படி பண்ணிட்டியே ரேகா. ஐயோ ஆமா, நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலையே. அந்த பழைய சைக்கிள் ஓட்ட கூட இப்போ உனக்கு யோகிதை இருக்கா? சொல்லு பார்க்கலாம். இந்த நிலைமையில நீ என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும். கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். உன் கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்கணுமா? நீ பாரு, நான் உன்னை மறந்துட்டேன், வேற கலந்து தயாராயிட்டேன். இதான் என் வாழ்க்கை. அழக ஒரு மனது விலக ஒரு மனது உனது மனம் இருமனமா பழைய நினைவுகளை இனிய கனவுகளை பலியிடத்தான் திருமணமா நாடு உறவு என்ன பழங்கதையா மொழியில் மறந்து விடும் திருகதையா இனியை நினைத்து மனம் அழுகிறதே விழியில் அருவி வந்து வழிகிறதே காதல் வசந்தமே என் வாழ்வின் சுகந்தமே நீயா பிரிந்தது என நீயா மறந்தது ராஜா, பெரியவா, பெரியவனே. கவிதா, என்னங்க இது? வீடு திறந்திருக்கு, யாரையுமே காணோம். கவிதா. ஓ, நீங்களா? ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இல்லம்மா, சும்மாதான் உன்னையும் ராஜாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லம்மா, சிவாவுக்கு அடிபட்டதுலேருந்து குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. இருந்த காசு பணம் எல்லாம் அவன் ஹாஸ்பிட்டல்ல செலவுக்கே சரியா போயிடுச்சு. இப்போ மருந்து மாத்திரை வாங்க கூட கையில 10 பைசா இல்லம்மா. அதான் உன்னையும் ராஜாவை பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நல்லா இருக்குது நியாயம். இங்க மட்டும் என்ன கொட்டையா கிடக்குது வந்தது தூக்கி கொடுக்கறதுக்கு? நான் வாங்குறதே சம்பளம். பாவம், அவரு வாங்குற சம்பளத்தை வச்சு வீட்டு செலவு பண்றதா, வாடகை கட்டுறதா, இல்ல கடன் கட்டுறதான்னு நாங்களே தடுமாறிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நீங்க வந்து பணம் கேட்டா எங்க இருந்து கொடுக்கறது? அவங்க கேட்டுதா எங்க இருந்து கொடுக்கறது? வந்துட்டீங்க வேகமா. அம்மா, எங்களுக்காக ஓடோடி கஷ்டப்பட்ட பையன் இன்னைக்கு அவன் படுற மாதிரி தாங்க முடியலம்மா. 1 வருஷத்துக்கு மருந்து மாத்திரை குடிக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. என்ன எரிச்சலா இருக்குது பாப்பா. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, பணம் வேணும்னா ஏதாவது வேலைக்கு போகணும். வீட்டுல உட்காந்து 10 பாத்திரம் தேய்க்கணும், இல்ல செங்கல் சுமக்கணும். அதை விட்டுட்டு பணம் என்ன உங்களை தேடியா வரும்? நல்லதான் நியாயம். வந்துட்டாரா? அம்மா, அப்பா, எப்ப வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். நாங்களும் வந்துட்டோம், நீயும் வந்துட்ட. ஆமா, தம்பி கால் இன்னும் வலிக்குன்னு சொன்னானே, கால் வலி சரியாயிருச்சா? பரவாயில்ல. நான் என்ன லட்சுமி தயங்குற? எனக்கு வலியெல்லாம் சரியாயிடுச்சுன்னு நேற்று சின்னவன் சொன்னானே, மறந்துட்டியா?
ஆமாங்க, மறந்தே போச்சு. அவனுக்கு கால் வேலை எல்லாம் சரியா போயிடுச்சு. என்னங்க, பையன் தனியா இருப்பான், வாங்க போலாம். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பிட்டு போலாம். வேண்டாம் சாமி, இப்பதான் மருமக சுட சுட காப்பி போட்டு கொடுத்தது. நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றோம். லட்சுமி வா போலாம். அம்மா ஒரு நிமிஷம். அம்மா இதுல 1000 ரூபா இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லப்பா, காசெல்லாம் வேணாம், இது உங்க செலவுக்கு வச்சுங்க. எங்ககிட்ட பணம் இருக்கு இல்லைங்க? இல்லம்மா பரவாயில்ல, நீங்க பிடிங்க. பரவாயில்ல பிடிங்க. இல்லப்பா வேணாம். இல்லம்மா வச்சுக்கங்கம்மா, வச்சுக்கங்க. போயிட்டு அந்த தண்ணி அந்த பின்னாடி கேம்ல இருக்கும். ஐயோ 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 ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 1000 ரூபாய் எடுத்து அப்படி கொடுக்குறியே, உனக்கு என்ன பைத்தியமா? புரிஞ்சுக்காம பேசாடி. அவங்களோட கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாம தானே தடுமாறுறாங்க. அத நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ எங்க அப்பா பட்ட கஷ்டம் உன் கண்ணுக்கு தெரியல. உனக்கு வேலை வாங்கி கொடுக்க எங்க அப்பா எங்கெல்லாம் கடை வாங்கி போட்டிருப்பாரு. அந்த கடையில யாரு கட்டுறது? ஓஹோ, உங்க அப்பா அம்மாக்கு ஒரு நியாயம், எங்க அப்பாக்கு ஒரு நியாயமா? நல்லா இருக்கு. ஆமாண்டி, எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். அனாவசியமா என்ன வம்புகளுக்கு என் வீட்டாருனா உனக்கு அவளை கேவலமா போச்சுடி, ஜாக்கிரதை. போடி மாப்பிள போ, என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சே. உதடும் மூட வயசும் இளம
கொஞ்சு நெஞ்சு எங்குதே தோழிலே துஞ்சு பொங்குதோ புது வசந்தங்கள் நமக்கு நாமயத்தான் நெஞ்சும் நெஞ்சை தழுவுதோ அவை தாமும் மீறி பழகுதோ அம்மணி உன்னைத்தான் கொஞ்சு நெஞ்சு எங்குதே தோழிலே துஞ்சு ஆசை மாறுமா வார்த்தை சொன்ன தீருமா அம்மணி உன்னைத்தான் கொஞ்சு நெஞ்சு எங்குதே தோழிலே துஞ்சு தம்பி வணக்கம் தம்பி. தம்பி உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். தம்பி ஏதோ வெளியே போற மாதிரி தெரியுது. ஆமாங்கய்யா, முக்கியமான ஒரு வேலை விஷயமா மெட்ராஸ் போயிட்டு இருக்குங்கய்யா. நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்கய்யா, என்னால முடிஞ்ச உதவி செய்யறீங்கய்யா. தம்பி என் குடும்ப சூழ்நிலை என்னடா உங்களுக்கு நல்லா தெரியும். என் பையன் சின்னவனுக்கு கால் போனதுல இருந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்கய்யா. சாப்பாட்டு கூட இலவசமா ரேஷன் கடையில் போடுற அரிசி வாங்கிக்கிறோம். அதுக்கு குழம்புக்கு மருந்து மாத்திரை வாங்க காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் தம்பி. நீங்க ஊர்ல நிறைய பேருக்கு அனாதை பணம் வாங்கி தரீங்க, எனக்கு வாங்கி கொடுத்தா அதை வச்சு பொழப்பு நடத்திக்க. சரிங்க, கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஏற்பாடு வேண்டி வாங்கி தரங்கய்யா. தம்பி எங்க ஊர்ல எல்லா மக்களுக்கும் நல்லது பண்றீங்க. என் பையனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி வச்சுக்க. இந்த ஒரு உதவி செஞ்சா இந்த உடம்புல ஊத்திருக்கிறவல்ல உங்களை மறக்க மாட்டேங்க. கண்டிப்பா செஞ்சு தரங்கய்யா, கூடி சீக்கிரம் செஞ்சு தரங்கய்யா. இந்தாங்கய்யா, இதை பத்திக்கு செலவு வச்சுக்கீங்க. போயிட்டு வரங்கய்யா. இங்க மகாராஜனா இருக்கிறது சாமி. சார் இதான் சார் நம்ம வீடு. ஏய் எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு நாளைக்கு வா. ரவி ரவி என்ன யாரையும் காணோம்? ரேகா மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா ரேகா, ரவி எங்க போயிட்டான்? அவரு நாமக்கல் வரைக்கும் போயிருக்காரு ஒரு விஷயமா, வந்துருவாரு. ஏங்க மாமா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். சரிங்க மாமா.
அழகுன்னா இவன் இல்ல அழகு. மான் விழிகள், மாம்பழ கண்ணம், கண்ணாடி மேனி, பார்த்ததும் பருவத்தொண்டும் பாவையவர். இன்னைக்கு என் பசிய தீர்க்க போறேன். ஏறக்கா ஏன் விட சொல்ற? உன்னை யாருக்குமே விட்டுறக்கூடாதுன்னு தான் உன்னை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எப்படா உன்னை இந்த அழகான உடம்ப காட்சி அள்ளி அணைக்க போறேன்னு ஏங்கிட்டே இருந்தேன். இப்பதான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. மாமா, நான் உங்க தம்பி பொண்டாட்டி, அத மறந்துட்டு பேசுறீங்களா? நான் மறக்கல ரேகா, நீதான் என்ன வெறுக்கிற. சத்தம் போடாம சம்மதிச்சா 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு பறந்து போயிடுவேன். ஆடம் முடிக்கணும்னு நினைச்சா உன்னை ஆசை தீர்ற வரைக்கும் ஆனவனவா அனுபவிச்சுட்டுவேன். நீயே முடிவு பண்ணிக்க. இந்த மேட்டருக்குலாம் பயந்தவ நான் இல்ல. அதையெல்லாம் இப்ப பார்க்கலாண்டு. பாத்தீங்களா உங்க அண்ணன் பண்ற காரியத்தை? வீட்டுல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாங்க. ரவி, நான் ஒன்னும் பண்ணலடா. இன்னைக்கு கொஞ்சம் சரக்கு அதிகமாகி போச்சு. நான் வேற ஒன்னும் தப்பான நோக்கத்துல பார்க்கலப்பா. என் கண்ணு முன்னாடியே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா. சி, உன்னை கூட பிறந்த அண்ணனா நினைக்காம அப்பனா நினைச்சல. அது காட்டுற நன்றி சுவாசம் இதுதானா? உன்னோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டோம். சொத்தா நாளைக்கே 2ஆ பிடிச்சு வா. சொத்தாடா கேக்குற சொத்து எந்த திட்டத்தோட இந்த வீட்டுக்குள் நடந்தனோ அது நிறைவேற போகுது. சொத்தாட கேக்குற சொத்து உனக்கு வைக்கிறா நாளைக்கு. கவிதா, கவிதா, வாங்கப்பா, வாங்க வாங்க. நல்லா இருக்கிறியாமா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கம்மா மாப்பிள்ள லீவு நாள் கூட வீட்டுல இருக்காம எங்கம்மா போயிட்டாரு? அப்பா, அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் டியூட்டி அம்மா, அதனால கிளம்பி போயிட்டாரு. என்னம்மா சீக்கிரமா வந்துருவார்ல? தெரியலப்பா எப்ப வருவாருன்னு. சரி சரி, நீங்க வந்து சாப்பிடுங்க. அப்பா, நீங்க வரேன்னு போன் பண்ணோடனே நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரிம்மா, மாப்பிள்ளையும் இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பாப்பா சூடா இருக்குன்னு சாப்பிடலாம். அண்ணா, யாரு? ஓ, நீயா? ஆமா, என்ன விஷயமா வந்த? ஒண்ணு இல்ல, நீ அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அண்ணன் ஏதோ ஸ்பெஷல் டியூட்டி இருக்குன்னு கிளம்பிட்டாரு. வரதுக்கு எப்படியே ராத்திரி ஆகும். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போ, வந்ததும் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அண்ணி, எனக்கு கால் அடிபட்டதுல இருந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலைக்கும் போக முடியாதனால அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அதான் அண்ணன் கிட்ட பார்த்து கொஞ்சம் செலவுக்கு காசு வாங்கிட்டு போலாம். அதானே பார்த்தேன்.
பணம்னா மாத்தி மாத்தி 3 பேர் நேரா இங்க வர வேண்டியது. இங்க என்னமோ கொட்டி கிடக்குற மாதிரி. இங்க பாரு, இப்பெல்லாம் பணம் இல்ல, போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா, பார்க்கலாம். சரிங்க அண்ணி. தா ஒரு நிமிஷம் நில்லு, இரு வர. இந்தா இதுல பழைய சோறை கரைச்சு கொண்டு வந்திருக்கேன், ஒரு வாய் குடிச்சிட்டு போ. இல்லைனா வீடு தேடி வந்தவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கலன்னு கெட்ட பேர் வரும். எனக்கு எதுக்கு அது? இந்தா. என்ன என்ன அப்படி பாக்குற? என்னடா பழைய சோறாடா? நானும் இப்பதான் கரைச்சு குடிச்சேன், பரவாயில்ல குடி. எப்படா வந்த? இப்பதானே வந்தேன். என்ன கவிதா, பழைய சாப்பாடு மாதிரி கரைச்சு கொடுத்துருக்குற? சாப்பாடு எதுவும் செய்யலையா? இல்ல, இனிமேதான் அரிசியை ஊற வைக்கணும். பரவாயில்ல, எனக்கு இதே போதும். சாப்பாடு சாப்பிட்டு 10 நாள் அவன மாதிரி குடிக்கிற, எதுவும் குடிக்கலாம்ல, குறையறது இல்ல. இல்லைடா, 4 நாளாவே சாப்பிடவே இல்லை, அதனாலதானா. சரி, அம்மாவும் தருவாங்க, நான் கிளம்புறேண்ணா. சிவா, நாளைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன், அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன். மாப்பிள, இப்பதான் வந்தீங்களா? அம்மா சொல்லுங்கப்பா. மாப்பிள, என்னப்பா ரொம்ப ஓவரா சாப்பிட்டீங்க போல இருக்கு. அம்மா கண்ணு, குழம்பு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது கண்ணு. மாப்பிள ரொம்ப பசியோட வந்திருப்பாரு, அவரு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுமா, கறிக்கெல்லாம் போடுமா. பாத்துப்பா, சவனப்புக்கினே வாங்கிட்டா. மாப்பிள திருப்தியா சாப்பிட்டோம் மாப்பிள, நீங்களும் போய் நல்லா சாப்பிடுங்க மாப்பிள. போயிட்டு அடுத்த வாரம் வரேன். அப்பா அடுத்த வாரம் இன்னும் இதை விட சூப்பரா வச்சு தரேன், பாத்துப்பாங்கப்பா. ஏண்டி, என்ன இது? வீடு தேடி வந்த என் தம்பிக்கு பழைய சோத்தை போட்டுட்டு உங்க அப்பனுக்கு கறி குழம்பு சோத்து போட்டு அனுப்புறியாடி? என் தம்பி என்னடி பாவம் செஞ்சான்? வெறுங்குழம்பு ஊத்தி கொஞ்சம் சோறு போட்டிருந்தா கூட வயிறார சாப்பிட்டு மனசு நிறைஞ்சு போயிருப்பாண்டி. அவனுக்கு நீ பழைய சோறு கொடுக்கறது உனக்கு எப்படி மனசு வந்தது? ஆமா, எனக்கு மனசாச்சே இல்லதான். ஆமா, சோத்துக்கு சாத்துக்கு யாரு கொடுக்கறா? எங்க அப்பா தானே கொடுக்கறாரு. அவருக்கு செஞ்சு படுறதுல என்ன தப்பு? தப்பு தாண்டி. என் தகுதிக்கு மீறி உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, அது என்னோட தப்பு தாண்டி. என்ன கட்டிக்கிட்டதுனாலதான் நீங்க இங்க நல்லா இருக்கீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சேர்ந்து நடு தெருல பிச்சை தான் எடுத்திருப்பீங்க. என்னடி சொன்ன? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பிச்சு பிடம் பிச்சு ஜாக்கிரதை. பாண்டியா, என் தம்பி என்கிட்டயே மோத ஆரம்பிச்சுட்டான்.
அவன் இப்ப கோயம்புத்தூர் புறப்பட்டுக்கான். அவன் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறா. இந்த சமயத்துல என் தம்பிய முடிச்சிருவான். நீங்க போய் எப்படி உங்க தம்பியை முடிக்கிறது? வேண்டாம், உன் தம்பியோட முடிக்கணும். என் தம்பியை தாண்டா. என்னைக்கு ஒருத்தன் நம்மளை பார்த்து கையை நீட்டி பேசுறானோ அப்பதான் அவன் கையை எடுத்துடணும். எப்ப என் தம்பி என்கிட்ட சொத்து கேட்க ஆரம்பிச்சுட்டானோ உடனே அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடணும். புரியுதா? நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரதுக்குள்ள சொத்தை பிரிக்க வேண்டிய ஏற்பாடு செஞ்சு தம்பி இல்லடா, கோயம்புத்தூருக்கா போற? உன்னை நானே அனுப்பிச்சு வைக்கிறேன்டா கோயம்புத்தூருக்கு. ரவி, இவனை தூக்கிட்டு போய் கார்ல வச்சு மகிழஞ்சாவடி மேம்பாலத்துல இருந்து காரோட சேர்த்து உருட்டி விட்டுரு. அப்படியே பிரேக் வேற கட் பண்ணிட்டு வா. கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சொல்லிடுவோம். ஹலோ ஹலோ சார், இது ரேகாவோட வீடு தானே? ஆமாங்க, நீங்க? நான் தாங்க ரவியோட மாமனார். ரேகாவோட அப்பா பேசுறீங்களா? ஆமாங்க சார், உங்க மருமகன் போன காரு இந்த பிரேக் டவுன் ஆகி மேம்பாலத்துல இருந்து கீழே விழுந்துருச்சுங்க. அவரு அநேகமா இறந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த தகவல் சொல்றதான் உங்களை கூப்பிட்டேங்க. ரேகா, ரேகா, ரேகா. சத்தம் கேக்குதா? கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா? பாட்டு சத்தம் கேக்குதா? கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா? பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா? கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா? வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பார்க்குதா? வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்களை வேண்டுதா? என்ன சொல்லோ?
என்ன மன்னிச்சிடு. நான் யாருங்க? நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் உங்களுக்கு பெரிய ஆள் இல்லைங்க. அப்படி சொல்லாத சிவா. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டா. பாவத்துக்கு பரிகாரம் தேடிதான் நான் இங்க கோயிலுக்கு வந்தேன். உங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு வந்தேன். ஆனா உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை சிவா. நீங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடி கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நான் என் பசியால வாடி போன வயிற்றுக்கு காவயிறு சோறாவது கிடைக்காதா அப்படின்னு பிச்சை எடுக்க வந்திருக்கேன். புரியுது சிவா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா அன்னைக்கு உங்களை நான் ரொம்ப உதாசனப்படுத்திட்டு பேசிட்டு போனேன். உங்க நல்ல காதுல தூக்கி எரிஞ்சிட்டு போனனாலதான் இன்னைக்கு வாழ்க்கை இழந்து நான் நாசமா போய் நிக்கிறேன். உண்மையான காதல தூக்கி எரிஞ்சனால அந்த கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். எங்களை மாதிரி ஏழைக்கு தான் கஷ்டத்தை தாங்க முடியாம பழி தூக்கி கடவுள் மேல போடுவோம். உங்களை மாதிரி பணக்காரங்களும் நீங்களும் அதே பழி தூக்கி கடவுள் மேல போட்டா என்னங்க அர்த்தம்? இல்ல சிவா, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணம் தானே. சிவா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய். இனி உன் கடைசி காலம் வரைக்கும் உன் கூட துணையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பையாவது நீ எனக்கு கொடுக்கணும். வேணாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சு எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. ஒருத்தரோட வாழ்க்கையோட ஆரம்பமும் முடிவும் நம்ம கையில் இல்லை, அது அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நீங்க உங்க முடிவை பார்த்துட்டு போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. நான் வரேங்க. சிவா, சிவா, சிவா. என் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. உன் குத்தம்மா என் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. பச்சை பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிலே இன்று நடப்பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே கொத்து நெருஞ்சி முள்ளு கொத்துது நெஞ்சுக்குள்ளே. சொன்னாலும் சோகமம்மா தீராதாகமம்மா. முத்துசாமி, முத்துசாமி, வாங்க நாய்க்கிற வாங்க. என்ன முத்துசாமி, உங்க மூத்த மகன் கல்யாணத்துக்கு அவசரமா பணம் வேணும்னு வீட்டு பத்திரத்தை அடக வச்சு 5 லட்சம் ரூபாய் வாங்கினீங்க. இது வரைக்கும் வட்டியும் வரல, முதலும் வரல. பத்திரமும் என் பேருக்கு பவர் ஆயிருச்சு. அதனால வீட்டை நீங்க காலி பண்ணிருங்க. ஐயா, என் பழைய சின்னவனுக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு கால் துண்டாகி கையில இருந்த 5-10 ஆஸ்பத்திரி மருந்து பார்த்துட்டு சரியா போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் பார்த்துக்க சாமி, நான் கொடுத்துட்றேன். பாருங்க முத்துசாமி, இத்தனை நாள் உங்க சின்ன மகன் சம்பாதிச்சதுல சாப்பிட்டு இருந்தீங்க. இப்ப அவன் வருமானமும் இல்ல, என்ன பண்ண போறீங்க? ஐயா, என் பெரிய பையன் ராஜா வேலைக்கு போறான். மாசானா எங்களுக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடனை நாங்க கட்டிடுறேன் ஐயா. இத பாருங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் பொறுத்துக்க முடியாது. டேய் வாங்கடா, வீட்டுல இதெல்லாம் தூக்கி போட்டு வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்து வாங்கடா. ஐயா, ஐயா, சாமி சாமி,
வேண்டாம் சாமி. ஐயா கருணை காட்டுங்க ஐயா. இதை விட்டா எங்களுக்கு இறங்குறது வேற இடம் இல்லை சாமி. ஐயா இந்த வீட்டை விட்டுட்டு நாங்க வெளில போனா நொண்டி பையனை கூட்டிட்டு எங்கய்யா போவோம்? கடவுளே, நம்ம நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா, தயவு பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு கேக்குறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தரேன். அடுத்த முறை நான் வரும்போது பணத்தை கொடுத்துடணும். வாங்கடா. லட்சுமி, சின்னவனே, காலையில கஞ்சி கூட குடிக்காம எங்கடா போன? நான் எங்கம்மா போக போறேன்? மனசு கஷ்டமா இருக்குன்னு கோயிலுக்கு தான்மா போனேன். இந்தாங்கம்மா. என்னடா இது, வெறும் சில்லற காசா இருக்கு. ஏது அந்த காசு? என் கால் நல்லா இருந்தா நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துருப்போம்மா. இந்த மண்டியால என்னம்மா பண்ண முடியும்? அதுதான் பிச்சை எடுத்து உங்களுக்கு. ஐயா சாமி, என் தங்கம் பிச்சை எடுத்தியா? எப்பரா எப்பரா பிச்சை எடுத்த? இதெல்லாம் பார்க்கவா அப்பாவும் போயிட்டாடா இருக்கா? சாமி, என் தங்கம், நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையுமே கை ஏத்த கூடாதுரா, யாருக்கிட்டையுமே கை ஏத்த கூடாது. இந்த வயசான காலத்துல நான் கூட வயிற்றுக்கிட்ட இல்லாம இருந்துக்கோம்மா. எத்தனை நாளைக்கு தான்மா பச்சை தண்ணியையும் பழைய கஞ்சியுமே குடிச்சிட்டு நீங்க இருப்பீங்க? நான் குடிப்பேம்மா. வயசான காலத்துல ரேஷன் அரிசி வாங்க போறதுக்காக உடம்புல தெம்பு வேணும் இல்லவா? என்னோட பிச்சை தாமா எடுக்க முடியுது. பாவமா அவர் நிலைமை நம்ம கூட விட்டு துரத்தி வச்சிருச்சு. நாளைக்கு நம்ம நடு தெருவுல கூட நமக்கு யாருமே வந்து நிக்க மாட்டாங்கம்மா. வர வழியில கவுண்டரை பார்த்துட்டு தம்ப வரேன். அந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உசுரோடு இருக்கிறதுக்கு பிடிக்கலப்பா. அப்படிலாம் நினைக்கிறேன். நான் என்ன உச்சிராட செய்யலாம். இனிமே அதை பத்தி நினைக்க கூடாதுப்பா. எப்படிமா இருக்க முடியும்? நான் உசுரோடு இருக்கிறதுனாலதான்பா உங்களுக்கே கஷ்டம். என்னால சம்பாதிக்கவும் முடியல. எனக்கும் சோறு போட்டு உங்களுக்கும் இல்லாம நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியலப்பா. வயசான காலத்துல உங்களுக்கு பாரமா இருக்காம கவனினா செத்து போயிடுறப்பா. தங்கம், சாமி, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதரா. இந்த அம்மாவால தாய்க்க முடியாது. நாங்க வாழ்றதே உனக்காக தானடா. நீ மட்டும் இல்லைன்னா நாங்க மட்டும் எப்படா உயிர் வாழ்வோம்? புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வெகுது என் ஆவியடி. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வெகுது என் ஆவியடி. ஓடோ
சொல்லிவிட்டு போகலியே இனி ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல